திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது இன்று தொடங்கியுள்ளது. கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் 25 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியானது 18 இடங்களில் வெற்றி பெற்றது. திமுகவுடன் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஷோடங்கர் தலைமையிலான 5 பேர் கொண்ட குழுவானது பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது. திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்று தொடங்கியுள்ளது. கிரீஷ் ஷோடங்கர், செல்வ பெருந்தகை, ராஜேஷ்குமார், நிவேதித் ஆல்வா உள்ளிட்ட 5 பேர் கொண்ட குழுவானது இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக காங்கிரஸ் இடையே பேச்சுவார்த்தை தொடங்கியது. திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது இன்று தொடங்கியுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் டி.ஆர். பாலு தலைமையிலான திமுக குழுவுடன் காங்கிரஸ் குழு பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது. கடந்த தேர்தலில் 18 இடங்களில் காங்கிரஸ் கட்சியானது வெற்றி பெற்றிருந்தது. டி.ஆர். பாலு தலைமையிலான குழுவுடன் கிரீஷ் ஷோடங்கர் தலைமையிலான காங்கிரஸ் குழுவானது பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அண்மையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் இது தொடர்பாக பேசியிருந்தார். அதைத் தொடர்ந்து இன்று திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. 25 தொகுதிகளில் கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியானது 18 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. திமுகவுடன் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஷோடங்கர் தலைமையிலான 5 பேர் கொண்ட குழு இன்று பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது. இந்த குழுவில் கிரீஷ் ஷோடங்கர், செல்வ பெருந்தகை, ராஜேஷ்குமார் மற்றும் நிவேதித் ஆல்வா உள்ளிட்ட 5 பேர் கொண்ட குழு இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள். சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக காங்கிரஸ் இடையே பேச்சுவார்த்தை இன்று தொடங்கியுள்ளது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தொகுதி பங்கீடை இறுதி செய்து வரும் நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் டி.ஆர். பாலு தலைமையிலான திமுக குழு காங்கிரஸ் குழுவுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது. அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம். திமுக காங்கிரஸ் இடையிலான பேச்சுவார்த்தை எப்போது என்று எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் இன்று தொடங்கியுள்ளது. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? எத்தனை தொகுதிகள் வரை காங்கிரஸ் கட்சி கேட்கும் திமுகவிடம் என்று நீங்க நினைக்கிறீங்க சார்? அதாவது இன்று தொடங்கி இருக்குதுன்னா ஏறக்குறைய இன்று பேசி முடிக்கப்பட்டு இந்த கூட்டம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காகத்தான் நடைபெறுதுன்னு கருதுறேன். ஏற்கனவே தலைவர்கள் லெவல்ல டெல்லி காங்கிரஸ் தலைமையிடமும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் பேசி முடிவு பண்ணியிருப்பார்கள் என்றே என்னுடைய ஒரு அனுமானமாக நான் கருதுகிறேன். இதுல காங்கிரஸ் கட்சி இங்க பொறுத்தவரையில திமுகவை தவிர அவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. சித்தாந்த ரீதியிலையும் வெற்றிங்கிற அடிப்படையிலும் வேற ஆப்ஷன் கிடையாது. காரணம், விஜய் ஒரு ஆப்ஷனாட்டு கற்பனையா ஏட்டு சுரக்காய பலரும் ஊடகங்கள்ல சொல்லி வந்தாலும் கூட விஜய் பலம் நிரூபிக்காதவர். அவருக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாது. அதே வேளையில மு.க.ஸ்டாலின் 3 முறை அவர் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு நிரூபணமான ஒண்ணு. அடுத்தால இது ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில உள்ள ஒரு கூட்டணி. அவங்க பாஜக எதிர்ப்புல மு.க.ஸ்டாலின் காங்கிரசுக்கு துணையா நிற்கிறாரு. அதே வேளையில தாவேகா பொறுத்தளவுல ஜனநாயகன் படத்துக்கு ஏற்பட்ட பின்னடைவுக்கு பிறகு பாஜக எதிர்ப்பு என்பதை அவர்கள் கைவிட்ட நிலைமையில அவங்க அரசியல் இருக்கிறது. எனவே ஒரே ஆப்ஷன் காங்கிரசுக்கு திமுக தான். திமுகவுடன் அவர்கள் பேரம் பேசும்போது தங்களுக்கு கூடுதல் பலம் இருக்கிறது என்ற அடிப்படையில் பேசுகிறார்கள். அதனை ஸ்டாலின் ஓரளவு மதித்து 9 மக்களவைக்கு 9x3 ஒரு மக்களவைக்கு 3 எம்எல்ஏ என்று 27 எம்எல்ஏக்கள் வரை அதிகபட்சம் காங்கிரசுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு ராஜ்யசபா இடமும் அகில இந்திய கட்சி என்பதால் மேல் சபையை மையமாக கொண்டு பெற்று விடுவார்கள் என்றே கருதுகிறேன். இந்த கூட்டணி சுமூத்தாக இன்றே முடிவதற்கான வாய்ப்புகள் தான் பிரகாசம் என்று நான் கருதுகிறேன். சார், கடந்த முறை 25 தொகுதிகளில் காங்கிரஸ் பெற்று அதில் 18 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை நிறைய கட்சிகள் திமுகவோட கூட்டணி அமைத்திருக்கிறதுனால நீங்க 27ன்னு சொல்றீங்க. அவ்வளவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல அது கீழே இருந்தாலும் காங்கிரஸ்க்கு வேற ஆப்ஷன் இல்லாதனால ஒத்துப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? காங்கிரஸுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. ஃப்ரூட்ஃபுல் ஆப்ஷன்ங்கிறது திமுக ஆப்ஷன் மட்டும்தான். இன்னொரு ஆப்ஷன்ங்கிறது அது தற்கொலைக்கு சமம். பலம் நிரூபிக்காத ஒருத்தர், ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாத ஒருத்தர், பாஜக எதிர்ப்புல உறுதியற்ற ஒருத்தரோட கூட்டணி போறது தற்கொலைக்கு சமம் தான். ஒரே ஆப்ஷன் டிஎம்கே தான். பட் அந்த இடத்துக்குள்ள அவங்க இன்னொரு ஆப்ஷனை நம்பி பேரம் பேசுறாங்கிறத விட தங்களுக்கு பலம் இருக்குங்கிற ஒரு எண்ணத்துல பேரம் பேசுறாங்க. ஆக்சுவலா காங்கிரஸுக்கு இன்னொரு கட்சியை வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு பலம் ஐயா மூப்பனார் காலத்துல இருந்த மாதிரிப்பட்ட ஒரு பலம் இல்ல. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களோட முடிவை பொறுத்துதான் இருக்குது. அவரும் காங்கிரஸ் விஷயத்துல சான்ஸ் எடுக்க வேண்டாம்ங்கிற ஒரு புள்ளியில நகர்றாரு. அதே வேளையில
கூடுதலாக கட்சிகள் வரும்போது அதற்குரிய சீட்டுகளை ஒரு அணியில குறைத்துக் கொள்ள வேண்டியது இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளோட கடமையும் பொறுப்பு தான். அந்த வகையில கூடுதலா ஒரு கட்சிக்கு சீட்டு கொடுக்கும் போது திமுக மட்டுமல்ல மற்ற கூட்டணி கட்சிகளும் தங்கள் சீட்டுகளை குறைத்துக் கொள்வதுதான் நியாயமான ஒரு பங்கீடா இருக்கும். காரணம், புதிய கட்சிகள் கட்சிகளோட கூட்டணியோட வாக்கு விகிதம் கூடும்போது ஸ்ட்ரைக்கிங் ரேட் வெற்றி விகிதமும் கூடும். அந்த வகையில திமுக காங்கிரஸ வற்புறுத்தி தங்களோட டேர்ம்ஸுக்கு அதை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடக்கும் என கருதுகிறேன். உங்கள் பார்வையை என்னோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.